நான் கஸ்டமர் ஸ்கூட்டி ஜஸ்ட்டு இந்த வண்டிக்கு ஜஸ்ட்டு ஒன்டனுக்கு ஆக்சிடென்ட் B60 வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்ட் நம்பர் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து தான் பிரிக்கணும். இது பழைய கேபிள் இல்லைன்னா K41 70090 இதில் எதாவது இருக்கா பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், K41 70090 பார்ட் நம்பர் 1 தான். இந்த மாதிரி பார்ட் நம்பரை பார்த்து செக் பண்ணி மாட்டுங்க. ஏன்னா சின்ன சின்ன வித்தியாசம் வந்தாலும் சிரமமாக போயிடும். இந்த கேபிள் எப்படி மாட்டுறோம் பார்ப்போமா? ஆமாம், முதல்ல வந்து எப்பவுமே சரி இந்த இன்னரை வந்து உள்ளே விடும்போது இல்லை இதை இன்னரை உள்ளே தள்ளிக்கணும். அழுகிட்டா விடணும். உள்ளே கை போகிறதுனால நம்ம ஈஸியாக மாற்றலாம். ஏன்னா பழைய வண்டிக்கு போகாது. இது எடுக்கிற மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆமாம், கேபிளை உள்ளே தள்ளிட்டேன். உள்ளே போய் இந்த இடத்துல லைட்டாக தட்டிக்கி நின்றுச்சு. இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு உள்ளே லைட்டாக அப்படி எடுத்துவிட்டேன். எடுத்துவிடுவோம் கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ அடியில் கையை விட்டு நீட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் கை போகும், தாராளமாக உள்ளே போகும். இது கேபிளை உள்ளே விட்டு எடுத்துட்டேன். இதில் என்ன ஒரு கவனிக்க முடியாது, இந்த பெண்ட் பிள்ளை கேபிள் வரும். இந்த கேபிளுக்கு இந்த பக்கம் விட்டுறக்கூடாது, கேபிளுக்கு அந்த பக்கம் விடணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து விடுங்க. நம்ம ஈஸியாக தாங்க 2 கையுமே உள்ளே போகுது. இந்த பக்கம் ஒரு கையை விட்டு இந்த கேபிள் எடுத்து வச்சுட்டு பற்றிங்களா, இங்கிட்டு ஒரு கையை விட்டேன், இங்கிட்டு ஒரு கையை விட்டு கேபிள் ஷேக் பண்ணி பார்க்கல. கேபிள் கையில் கைட்டாக தட்டுச்சு. இந்த மாதிரி விட்டு இருக்கையில் ஆமாம் தட்டுச்சு. தட்டும் இப்போ கரெக்டாக எடுத்துட்டேன். அந்த பக்கம் நீ பயப்பட தேவையில்ல. அந்த பக்கம் ஈஸியாக போய் இந்த பக்கம் வந்து உள்பக்கம் விடணும். கரெக்டாக அந்த கேப்பில் விடணும். இந்த உள்ள கேப் வரும், இதுக்குள்ளே கேப் வரும். வெளிச்சம் தெரிய மாட்டுது. டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். டார்ச் லைட்டு ஆன் ஆக மாட்டுது. ஆமாம், இந்த இருக்கா உள்ள அந்த கேப்பு அதை விட்டுங்கிட்டு எடுக்கணும். இந்த வாரம் கேபிள் விட்டுட்டு இந்த வெளியே எடுத்துகிட்ட பாருங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி வரும். இந்த பார்த்தா தெரியுதானு இல்லையா? இந்த இருக்குங்களா, இந்த இதுக்கு அடியில் தான் அந்த கேபிள் வரணும். இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி பிடிச்சிருக்கு. இந்த இருக்குங்களா, இந்த கை வைக்க இடம் தெரியுதா இல்லையா? இந்த வரேன், இந்த ஒன்று சொல்லுங்க. அதில் நீங்கள் கரெக்டாக உட்காரிச்சிங்கன்னா தான் இந்த பிரச்சனை வராது. இந்த தெரியுதா? அதுலேயும் கேபிளை உட்கார வைக்கணும். ஆமாம், இந்த கேபிள் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பழைய கேபிளில் வந்து இந்த இது மாதிரி வரும், சின்ன நிப்பில் மாதிரி வரும். இந்த நிப்பில் போட்டு மாட்டாப்பில் வரும். இந்த இருக்குதுங்களா, இது போட்டு மாட்டாப்பில் வரும். இப்போ கொடுத்த கேபிள்னா அது இல்லை, இந்த மாதிரி இருக்குது. இதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா அது சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிக்கு இந்த நிப்பில் கட்டாக இருந்திருக்கா. இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரும். கேபிள் மாட்டி கொடுத்துருவோம். இதில் என்னன்னாக்க ஒரிஜினல் கிடைக்காது. இதுதான் பெரிய தலைவலி. ஒரிஜினல்னு சொல்லி தான் கொடுப்பாங்க, ஆனால் கரெக்டான ஸ்டெப்பாக உட்காராது. கொஞ்சம் மேலே தூக்கியிருக்குங்களா, கீழே இறக்கியிருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுனால இதுவும் நல்ல ஐடியா தான் பாருங்கள். இதுனா கேபிளோட போயிடுதுல, கட் ஆகாத வாய்ப்பாது. கேபிள் ஒரு சில வண்டிக்கு மாற்றி விட்டு ஒரிஜினல் கிடைக்குதுன்னு சொல்லி வண்டியிலேருந்து வந்ததே போடுவோம். ஏன்னா வண்டியில் உள்ளது நல்லா இருக்குது. சமயத்தில் அதுவும் இடையில கட் ஆகிடும். சமயத்தில் கேபிள் கட் ஆகாமல் இது மட்டும் கட் ஆகினா வரும். அந்த மாதிரி எனக்கு அப்போ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது பாருங்கள் இப்படி போடுறது. ஓகே, இதை முதல்ல கழுத்தில் மேலே மாட்டிட்டு அடுத்து கீழே மாட்டுவோம். இந்த கீழே கேபிள் எடுத்து விட்டேன், இப்படி மாட்டுறது தான். இங்கே மாட்டிட்டு அடுத்து மாட்டுவோம். இப்போ இதில் ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. இது பழசு இந்த மாடலா புதுசு இந்த மாடலா? புதுசு வந்து இந்த இதுக்குள்ளே உள்ளே போகலை, இந்த யோக்குக்குள்ளே இது போகலை. கடைசியில் இந்த இதை வச்சு தான் ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்குன்னு. பிளாஸ்டிக் தானே நம்ம செய்கிறது தானே, இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோல்சேலெல்லாம் பெருக்கி விட்டு இது ஒன்றே கடைசியாக தள்ளி உள்ளே போயிடுச்சு. ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க இதே யோக்கு அதுக்குள்ளே இந்த கேபிளுக்குள்ளே யோக்கு இந்த மாதிரி கிடச்சின்னா வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் மாதிரி எதாவது வச்சுக்கிதுங்க. இந்த பிளாஸ்டிக் ஓட்டையை பெருக்க நல்லா யூஸ்ஃபுல்லான பொருள். இந்த மாதிரி ஏதாவது வாங்கி காசு இருக்கையில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஓகே, இதை மாட்டியாச்சு. இதை மாட்டினோன்னா அடுத்த வேலை என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல ஸ்க்ரூவை கழட்டியிருப்போம், அதை போல் மாட்டியிருந்தேன். ஏன்னா மறந்துடுவோம். நானே நைட்டு மறந்துட்டு மாதிரி மாட்டியிருக்கேன். ஏன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் இந்த இடத்துல கழட்டுவோம். இதை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு. அதனால இந்த ஸ்க்ரூவை மூலம் மாட்டிடுங்க. இப்போ இங்கே திருவிழா இங்கே வேலை செய்ய பாருங்க. கேபிள் இந்த வேலை செய்தா இங்கே மாட்டிட்டேன். மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா?
வேலை முடிஞ்சிச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமாம், இது வந்து என்னன்னாக்க கஸ்டமர் யார் முயற்சி பண்ணாங்க, வளரும் மெக்கானிக்கல் முயற்சி பண்ணுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் வண்டி தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சிடும். இந்த டீலா இது முக்கியம். இந்த இடத்துல லாக் மாதிரி கொடுத்துருக்கா கேபிள் நிப்பாட்டுறதுக்கு. இந்த இருக்குது வெளிச்சத்துக்கு சரியாக தெரியலை, இருட்டாக இருக்குண்ணா தெரியுதானே இந்த இருக்கா. இதில் நிற்கணும் கரெக்டாக. அந்த கம்பிக்குள்ளேனா விட்டு மாட்டணும். இந்த கம்பி சின்ன சின்ன விஷயந்தான், அது சரியாக செஞ்சால் மட்டும்தான் சரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இதை கழட்டி இல்லை கரெக்டாக உள்ளே விட்டு மாட்டணும், தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேப்பு கரெக்டாக கொடுத்துருப்பாப்புல. இங்கே ஒரு கேப்பு இருக்குது, அதில் உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டிங்கன்னா தான் கேபிளும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஓகே, அவ்வளோ வேலை முடிஞ்சு. சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.